வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சும்மா இருந்தேன். எங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்கன்னு கடைக்கு போனேன். அங்கே போனால் அவங்க மீன் வாங்கினாங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மீன் இங்கே அவ்வளோவா கிடைக்காது. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னாங்க. சரி வாங்குவோமா வேணாமான்னு யோசித்தேன். அப்புறம் சரி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த மீனுக்கு குடல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணணுமா, நம்ம தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த மாதிரி வாங்கி செஞ்சதே கிடையாது. க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு வந்து ஃபிஷ் கறி பண்ணுவேன். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் செதில் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுப்பாரு. இந்த மீனுக்குள்ளே அவ்வளோ இருந்தது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சு சால்ட்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு இது புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அதை செய்கிறதுனால எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பைப்பில் ஹாட் வாட்டர் சைடு திருவி விட்டுட்டேன். லைட்டாக சுடுதண்ணில் போட்டோன்னா லைட்டாக விரிஞ்சிடுச்சு. எனக்குன்னா பயம் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் அந்த நினப்புலேயே எனக்கு கொஞ்சம் ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருந்தது. ஏன்னா 60 நோக்கு கொடுத்து வாங்கின மீன். நாங்கள் எப்போதும் கொஞ்சம் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸில் இருக்க மீன் தான் வாங்குவோம். ஃப்ரோசன் ஃபிஷ் கூட இருந்தாலுமே அதாவது மீன் கூட இருக்கும், விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் ஃப்ரோசன் அதிகமாக வாங்குவோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் கொஞ்சம் பதட்டத்தோடையே தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு தான் குழம்பு வைக்கணும். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு காலையிலே சிக்கனை வெளியில் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். சிக்கன் ஃப்ரோசன் சிக்கன் தான் நான் வாங்குறது. ஏன்னா நார்வேயில் இருக்கிற விலைவாசிக்கு நமக்கு எதுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் இருக்கும், அதுதான் நம்ம வாங்க முடியும். அதனால் ஃப்ரோசன் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ சிக்கனை வெளியில் வச்சுட்டு வேறு போயிட்டேன்னா அதனால் இப்போ ஃபிஷ்ஷை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் எடுத்து வைக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நாளைக்கு தான் ஃபிஷ் ஃப்ரை செய்யணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் சொன்னாங்க சால்ட்டு போட்டு கிண்டிட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா காலையில் எடுத்து வெளியில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது, நான் அப்படி தான் குக் பண்ணேன் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கே ஃபோன் பண்ணி 2-3 டவுட்லாம் கேட்டு தான் நான் ஃபிஷ்ஷை கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த மீனுக்கு ரொம்ப இந்த மேலே செதில்லாம் இல்லாதனால எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அப்பாடா பரவாயில்ல, இதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் மாவு ஊற வச்சுட்டு போயிட்டேன். தோசை மாவு இதுதான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு மாவு ஊற வச்சுட்டு போயிருந்தேன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் எனக்கு வேலை மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட கிரைண்டர் கிடையாது. ஏன்னா நான் இப்போ தான் ஃபாரினுக்கு மூவ் ஆகிருக்கேன்னா அதனால் மிக்ஸி மட்டும்தான் வச்சு கொண்டுட்டு வந்தேன். நான் எப்போ பண்ணுவேன்னா இங்கே மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது நார்வேயில். ஏன்னா இங்கே வெயிலே அடித்தாலும் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தாலுமே கூலிங்கான காற்று தான் அடிக்கும். அதனால மாவு அவ்வளோவா எனக்கு புளிக்காது. லூவரில் இருந்த வரைக்கும் சம்மர்லலாம் புளிச்சிடும், வின்டரில் தான் புளிக்காது. ஆனால் நார்வே வந்ததுலேருந்து நார்மலாகவே எங்கள் மாவு புளிக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா கடைசியாக யூஸ் பண்ண மாவோட கொஞ்சோண்டு வச்சுருந்து அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாவோட ஆட் பண்ணிக்குவேன். அப்படி பண்ணுறதுனால எனக்கு ஓரளவுக்கு மாவு புளிச்சிச்சு. அதனால நான் அந்த மாதிரி ஆட் பண்ணி தான் மாவு இங்கே புளிக்க வைப்பேன். மற்றபடி இங்கே மாவு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. சரி நான் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஐயோ டைம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் வந்தோடனே சாப்பாடு கேட்பறதுன்னு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நடுவில் என் பொண்ணு அந்த பாடு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் தூக்குமா, எனக்கு கூட விளாடு அப்படின்னு நடுவில் அவளையும் போய் பார்த்துட்டு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ரைஸை தனியாக வேக வச்சு சிக்கனை தனியாக வச்சு ரெண்டையும் சேர்த்து ஓவனில் வச்சுருவேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். நார்வே மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நான் பண்ணுறேன். இது நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக கொடுக்குது. அதனால என்ன பண்ணுவேன்னா அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பெரிய பாத்திரத்தை வச்சு ஓவனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓவன் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே தம் வச்சுருக்கேன். உள்ளே வச்சோன்னா நல்லா ஒரு 15லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே ஓவன் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் ஓவனை. உள்ளே இருக்க ஹீட்லேயே நல்லா பிரியாணி வந்துடும். இதை என் பொண்ணுக்கு கொஞ்சோண்டு ஊட்டி விட்டுருக்கேன் போட்டு. நல்லா உதிரி உதிரி இங்கே பாருங்கள் ஆவி வருது, நல்லாயிருக்கு. இப்போ அது முடிஞ்சோடனே வாஷிங் மிஷினில் துணி போட்டு ட்ரையரில் காய போடணும். இங்கே இது ஒரு வேலை. அதனால துணியை ட்ரையர்லேயும் போடணும். வெளியிலலாம் அவ்வளோவா காய வைக்க முடியாது. நார்வேல இது ஒரு பெரிய வேலை. நம்ம துணியை ட்ரையரில் இட்லி வேக வைக்கிற மாதிரி துணியை வேக வச்சு எடுத்து அது காஞ்சான்னு பார்க்கணும். இப்படி தான் என்னோடய நாள் இன்றைக்கி ஓடுது. நைட்டு தூங்குற வரைக்கும் என் பொண்ணோட விளையாடணும், அதுதான் எனக்கு வேலை. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்க வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இன்னொரு வ்ளாகில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் வ்ளாக்குங்கிறதுனால நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.